அடுத்ததாக உங்களோடு உரையாற்றிட மகளிர் அணி துணைச் செயலர் கனிமொழி அக்கா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்க தமிழ், வாழ்க திராவிடம். திமுக அயலக அணி கோய்த் வழங்கும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் இந்தியர்கள் சங்கம் நடத்தும் அயலக எழுச்சி மாநாடு. இம்மாட்டின் சிறப்பு விருந்தினர்கள் அயலக தமிழர் நலவாரிய தலைவர் செயலாளர் திமுக சுற்றுச்சூழல் அணி திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவர்களே, திமுக அணி துணை செயலாளர் திரு பருதி இளம் சுருதி அவர்களே, திமுக அயலக அணி துணை செயலாளர் அவர்களே, நடிகர் இயக்குனர் தலைமை கழக பேச்சாளர் திரு போஸ் வெங்கட் அவர்களே, தொழிலதிபர் நிறுவனர் MA ஹைதர் குரூப் SM ஹைதர் அலி அவர்களே, திமுக அயலக அணி குவைத் செயலாளர் திரு ஜலீல் முஸ்தபா அவர்களே, திமுக அயலக அணி பொறுப்பாளர் திரு நா தியாகராஜன் அவர்களே, திமுக அயலக அணி குவைத் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும், மற்ற அமைப்பினை சார்ந்த அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது முதல் மேடை பேச்சு, கொஞ்சம் பதட்டமா இருக்கு, தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நமது திராவிட மாடல் ஆட்சியின் 4 ஆண்டு சாதனைகளில் ஒரு சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஒவ்வொரு மகளிரும் அனைவரும் இது என் அண்ணன் கொடுக்கும் சீர் என்று சொல்லி மகிழ்கின்றார்கள். இதில் ஒவ்வொரு மாதமும் 1,14,00,000 பயனாளிகள் பயனடைகின்றனர். அடுத்து விடியல் பயணம் திட்டம். தமிழ்நாடு முழுவதிலும் மகளிர் 685 கோடி பயனர்கள் பயனடைகின்றனர். அடுத்து முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இத்திட்டங்களின் மூலம் பள்ளிகளில் குழந்தைகள் நாள்தோறும் 18 லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிடுகின்றனர். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம். இது இளைஞருக்கான திட்டங்கள். இதன் மூலம் 9 லட்சம் மாணவிகளும் 4 லட்சம் மாணவர்களும் சுமார் 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதன் மூலம் பயனடைகின்றனர். கல்லூரிகளில் சேர்க்கையும் அதிகரித்துள்ளன. அடுத்து மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள், திருநங்கைகளுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கு, அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கான திட்டங்கள், நெசவாளர்களுக்கான திட்டங்கள், மீனவர்களுக்கான திட்டங்கள், ஆதி திராவிடனர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் திட்டங்கள். இப்படி பார்த்து பார்த்து நமது திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டு வருகிறது. இப்போது மட்டுமல்ல, வருகிற 2026லும் இந்த நமது திராவிட மாடல் ஆட்சி தளபதியாரின் திராவிட மாடல் ஆட்சி மலரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த திமுக அயலக அணி கோய்த் பொறுப்பாளர் அவர்களுக்கு திரு நா தியாகராஜன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மட்டுமல்ல, வருகிற 2026லும் நமது திமுக ஆட்சி தான் தொடரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம்.